அம்மா, உன் ஒய்ஃபை கூப்பிட்டு வரல? போறதே பண்ணுவோம். அங்க அழுகையும் கவலையும் இல்லையா? அதான் அங்கே வந்தேன். ஓ, அதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட் இயர் வாங்கப்பா. உங்க பேர் என்ன? என் பேரு உப்பு உபவாசம். உன் பேர் இல்லை. எப்படி இருக்கும்? நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். என் பேரு உபவாசம் மணி. உப்பு சாராட்டு போச்சான். உன் பேர் இல்லை. என் பேர் இல்லையா? நான் ஆண்டவருக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ உபவாசம் எடுத்திருக்கேன். எப்படி என் பேர் இல்லாம போகும்? நீ எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உபவாசம் இல்லை. நீ மனுஷ பார்வைக்கு ஜெபம் பண்ண. உன்னால உள்ள போக முடியாது. என்ன சொல்றீங்க? அப்ப நான் உள்ள போக முடியாதா? நான் எங்க போறது? நான் உப்பு உபவாசம். அங்க என்ன சட்டியில் உப்பு இல்லையா? நீ வா. உங்க பேர் என்ன? என் பேரு நலமுத்து. நான் ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். ஆண்டவருக்கு தஸ்மபாகம் நிறைய கொடுத்துருக்கேன். திட்டு அண்ணே, எல்லாம் திட்டு பண்ணோம். நீங்க ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. இது ஊர்ல லஞ்சம் வாங்கிட்டு அதுல தசமபாகம் காணிக்க கொடுக்குது. இந்த பெருமையில வேற பேசுது. இதெல்லாம் கூட விட்டுறீங்க அண்ணே. போச்சா? என்ன, உன்னை உள்ள இல்ல? நல்லது பண்ணா மட்டும் போதாதான், பாவத்தை விட்டு வாழ்ந்துடணுமா? ஓ, இது வேறையா? ஒன்றும் இல்லைப்பா, பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பழகிடுச்சு எனக்கு. ஒரு பர்ஃபார்மன்ஸா? கேமரு, நீ இது இந்த கேஸ் நான் பார்த்தேன். இந்தாம்மா, உன்னோட பேரை சொல்லு. ஸ்தோத்திரம். என் பேரு ஜெபமணி. நிறைய ஜெபம் பண்ணுவேன். வார தவறாம சர்ச்சு போயிடுவேன். அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, கோடானில வேற பாஷை. ஐயோ, இவ்வளோ உள்ள விட்டுறீங்க. பார்வகமே 2000. சரி, என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம், அவ பேர் இருக்கா? அதை பார்த்து சொல்லுங்க. இல்லை. அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அவ பேர் இல்லைல்ல, அது போதும். நரகத்துக்கு வாடி உன் வாய் கிழிச்சுடுறேன். பாய்ஸ், டேக் மீ. உங்க பேர் என்ன? என்னோட பேரு கிரேஸ். உங்க பேர் இருக்கு. நீங்க பூமியில் ஆண்டவருக்கு உண்மையா வாழ்றீங்க. உத்தம ஊழியக்காரனான உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கூப்பிடுறாங்க. நீங்க கூட போகலாம். உங்க பேர் என்ன? என் பேரு பிளஸ்ஸி. உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமே பண்ணலையே. ஓ, அப்படியாம்மா? நீ கொஞ்சம் ஓரத்தில் வெயிட்டிங் வச்சுக்கிட்டு நீ என்ன பாவம் பண்ணியிருக்கேன்னு இனிமேல் நீயே பார்ப்பேன். அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? ஐயா, என் பேரு கண்ணம்மா ஐயா. உன்னோட பேர் இல்லை. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்ப. அப்படின்னா என்ன? இந்த டிவியில கூட பாவத்தை பத்தி ஏதோ சொன்னாங்களே. நான் பிளஸ்ஸி அம்மா வீட்டுல பார்த்தேனே கூட. இவங்கதான் பிளஸ்ஸி அம்மா. ஏமா, இவ்வளவு நாள் உங்க வீட்டுல வேலை செஞ்சனே, ஒரு நாள் கூட ஏசுபாவை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீங்க சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. இப்ப புரியுதா? என்ன மன்னிச்சிருக்கணுமா? என்ன விடுங்க பிளஸ்ஸி அம்மா, என்ன விட சொல்லுங்க, என்ன காப்பாத்துங்க. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என்னோட பேரு பிரியா. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? இங்க என்ன நடக்குது? ஹே பிளஸ்ஸி, இங்க என்ன பண்றீங்க? யார் இவங்கண்ணா? அதை நான் சொல்லணும். இவங்க பேச வேண்டிய காலத்தில் பேசுகிறேன். இப்போ நினைச்சாலும் பேச முடியாது. பிளஸ்ஸி, அறுவடை காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்க ரட்சிக்கப்படாதனால உங்களால பரலோகம் போக முடியாது. இயேசுவா? பிளஸ்ஸி, நீ கிறிஸ்டியன் தானே? இயேசுவை பத்தி ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்லை. உன்னாதான் இங்க நான் இருக்கேன். நீ சொல்லிருக்கா இந்த நிலவரை கொண்டிருக்காருல்ல. ப்ளீஸ் அவன் விட்டுருங்க. ப்ளீஸ், என்னோட தப்பு தான். ப்ளீஸ் அவன் விட்டுருங்க. ப்ளீஸ் அவன் விட சொல்லுங்க. ப்ளீஸ் அவன் விட சொல்லுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் ஆண்டவரை பத்தி அவருக்கு சொல்லாம போயிட்டேன். ப்ளீஸ் அவன் விட சொல்லுங்க. என்னன்னா நான் சொல்லியிருந்தா அவன் பரலோகம் வந்திருப்பா. ப்ளீஸ் அவன் விட சொல்லுங்க. இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ வெயிட்டிங்
லிஸ்ட்ல இருக்கிறதே ஆண்டவரை பத்தி இந்த ஆத்மாவுக்கு சொல்லாததான் காரணம். இப்போ உன்னால உள்ள போக முடியாது. நான் பண்ண தப்ப பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம மேல விழுந்த கடமை. அதை நம்ம தெரிவிக்கலனா நமக்கு ஐயோ. சொல்லிடுங்க. என் சொந்தக்காரங்க சொல்லிடுங்க. அப்புறம் வேலை செய்யறவங்க சொல்லிடுங்க. எல்லாருக்கிட்ட சொல்லிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாருக்கிட்ட சொல்லிடுங்க. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது என்னும் ஊரிலே பிறந்திருக்கிறார். விதவிதமான